செயினில் டபுள் லாக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம லாங்காக ஒரு செயின் இழுத்துட்டோம். இது ஃபஸ்ட்டு லூப்பு. இந்த லூப்புக்குள்ளே இருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், உள்ளே இன்சர்ட் பண்ணி இன்னொரு லூப் எடுக்கிறேன். அது செகண்ட் லூப். ஸோ செகண்ட் லூப்பில் இருந்து ஃபஸ்ட்டு லூப்பை நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை கீழே இழுத்து அப்படியே இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து நாட் விழுந்துடும். இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக நான் இழுக்கிறேன் பாருங்கள், மொதல் எவ்வளோ இழுத்தனோ அதே ஃபோர்ஸில் தான் இழுக்கிறேன். த்ரெட்டு கட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த நாட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சேம் அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும். சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேம் இதே மாதிரி டபுள் எண்ட் நாட் போடுங்க. இப்போ இந்த பாருங்களேன், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேருந்து நான் செகண்ட் லூப்பை எடுக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட் லூப்பை வந்து அந்த ஹூக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஹூக்கில் வந்து நான் பிடிச்சிட்டு லாங்காக இருக்க லூப்பை வந்து நான் கீழே கொண்டு போயிட்டு அப்படியே நான் எண்ட் நாட் போடுறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபிங்கரில் வந்து அந்த பெரிய லூப்பை வந்து கீழே அந்த கிளாத்தை ஒட்டி வச்சுட்டு அப்படியே நாட் போட்டிங்கன்னா சூப்பராக விழுந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கீழே வந்து த்ரெட்டை லைட்டாக இழுக்கிறோம் இல்லையா, அதை ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது.